ஒரு நாடி நரம்பு ரத்த சத புத்தி அத்தனை கலந்த ஒருவர், 9 கிரகங்களில் உச்சம் பெற்ற ஒருவர். அவங்க மட்டும்தான் இந்த மாதிரிலாம் வேலை செய்ய முடியும் சாமி. தப்பு பாருங்க, தப்பு. அதில் ஒயிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர் மாட்டணும். ரெண்டாவது ப்ராப்பராக டியூன் பண்ணாட்டி கட்டி. புதுசாக கார் எடுத்து ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஏன் அந்த காரை பை பண்ணணும், ஆல்ரெடி வச்சிருந்த காரை ஏன் வந்து விட்டுரும் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் நிறைய சொல்லியிருந்தோம். வண்டி எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எம் கார் டெக்கர்ஸ்க்கு வந்து வண்டி கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தோம். ஏன்னா நம்ம வண்டி எடுத்து கரெக்டாக ஒரு 1000 கிலோமீட்டர் ஓடிச்சுங்க. ஓனதுக்கப்புறமா நம்ம நேராக கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே ஆரம்புக்கு வந்துட்டோம். காரணம் ஆடியோ பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஆல்ரெடி ஃப்ரான்ஸில் பண்ணதை தாண்டி நிறைய விஷயங்கள் புதுசாக பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னித்த இந்த வீடியோ. இந்த வீடியோவில் முழுக்க நம்ம ஆடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காம ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. ஆமாங்க, அது தெரியாது. நீங்கள் ரொம்ப முக்கியமாக சொல்ல நினச்சது என்னன்னா, இந்த வீடியோவில் பார்க்குறத தாண்டி நீங்கள் லைவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக உங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 30% கேட்க முடியும், கரெக்ட் இல்லைங்களா? மீதம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம லைவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் வெஹிக்கிள்ஸில் டெமோ வச்சுருக்காங்க. 3-வே 4-வே 5-வே செட்டப் மட்டும் இல்லாமல் ஆடிஷனில் ஆரம்பித்து பிளாம்னு ஃபோக்கல்னு நிறைய பிராண்ட்ஸோட டெமோ வெஹிக்கிள்ஸ் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஒரு வண்டி இருக்குது, அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம், பார்த்துட்டு எடுத்துகிட்டு போவோம். சொல்லுங்கள். இந்த வண்டி வந்து கலராக லைட் மாட்டிக்கிறீங்க. ஆமாம், இது எனக்கு தெரிஞ்சதுதான். ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஸ்பீக்கரு, ஏம்பு, ஊப்பரு இது மட்டும் தான் தெரியும். அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல போறாரு. இல்லை, ஆம்பு ஸ்பீக்கர் ஊஃபர் அதே தான். அது வந்து ஒவ்வொரு கேட்டகரி யூஸ் பண்ணுறது விஷயம். பேசிக்காவேங்கண்ணா இப்போ நம்ம காம்படிஷன்ஸ்லாம் போய் வர முடியலங்க. இந்த இஎஸ்கியூலாம் என்ன, நம்ம நார்மலாக உள்ள பண்ணுற ஆடியோவுக்கும் வெளியில் இந்த மாதிரி பார்ட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுற ஆடியோவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இதில் நம்ம என்ன பண்ணுறோம்? அதாவது எஸ்கியூ சவுண்ட் குவாலிட்டி நம்ம வந்து எல்லாம் உங்கள் வண்டி பண்ணிடுது, உங்கள் வண்டி பண்ணிடுது, எல்லாம் எஸ்கியூ. இது வந்து இஎஸ்கியூ வெளியே கேட்குற மாதிரி எக்ஸ்டர்னல் சவுண்ட் குவாலிட்டி லீக்னு சொல்லிடுது. இப்போ எஸ்கியூ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் மட்டும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து க்ரௌட் புல்லிங். இது வரைக்கும் ஒரு 20-30 பேர் டோட்டலாக என்ஜாய் பண்ணுற மாதிரி கான்செப்ட். அது ஆக்சுவலாக இது வந்து குளோபலாக தான் நிறைய இருந்துச்சு. நம்ம இந்தியாவில் வந்திருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நார்த் சைடு நிறைய பண்ணுவாங்க. ஓகே, நார்த் சைடு எப்படின்னா வந்துட்டு ப்ரெஷர் லெவல் ரொம்ப டிபி பேஸ் கேட்குறது லெவலில். ஆனால் நம்ம சவுத்தில் தான் சவுண்ட் குவாலிட்டி தான் கேட்பாங்க. பிகாஸ் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ். நம்மளோட மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப குவாலிட்டி ஆஃப் சவுண்ட் நம்ம கேட்டு பழகிட்டோம். சவுண்ட் குறிப்பாக தமிழ்நாடு. ஸோ நம்மளோட மியூசிக் டைரக்டர்ஸ்னாலே நம்ம நிறைய சவுண்ட் குவாலிட்டி கேட்கறதுனால இந்த மாதிரி விஷயம் நடந்தால் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணல. எல்லாருமே என்ன கேட்பாங்க, லவுடு நினச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் கேட்டி பார்த்தீங்கன்னா ஆனால் முக்கியமாக ஒரு விஷயம், ஆக்சுவலாக நம்மளதில் வந்து ஒரு பிஎம் வந்து இப்போ ஒர்க்குக்கு வந்துருந்துச்சு பார்த்தேன். நிறைய பேர் வந்து ஆடியோ பண்ண வராங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து இந்த நம்ம ஓஎம் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம். ஸோ அந்த ஓஎம் ஸ்டைலில் பண்ணும்போது நிறைய பேர் போட்டாவே வாரண்டி போயிடுமா, அது போயிடுமா, இது போயிடுமான்னு நிறைய பயங்கள் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஓஎம் ஸ்டைலில் பண்ணும்போது அட்வான்டேஜ் என்னங்கண்ணா? ஓஎம் அதாவது இந்த நிறைய BMW, ஆடி இந்த மாதிரி, அது கூட ஜாகுவார் இந்த மாதிரி பெரிய செக்மெண்ட் கார்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தனி ஸ்பீக்கர்ஸ் அவங்களே கொடுக்குறாங்க. ரெண்டாவது ஆஃப்டர் மார்க்கெட் ஸ்பீக்கர்ஸ் எப்படின்னா அதில் வந்துட்டு டாப் லெவலுக்கு இந்த ஃபோக்கல், அதுக்கப்புறம் மிச்ச பிராண்ட்ஸாக இருக்குது. ஆனால் அவங்க எப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் ரிமூவ் பண்ணி அப்படி டேட்டா ஸ்பீக்கர் மாத்திர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அவங்க இன்டர்னலும் ஒரு ஆம்பிளிஃபையர் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணி ஆம்பிளிஃபையருக்கு ப்ராசஸர் போடுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிச்ச பிராண்ட் கூட டையை போட அவங்களோட லோகோ வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அதெல்லாம் அப்ரூவ். அது ஓகே, குளோபலி அப்ரூவ். அது ஸோ அப்ரூவல் வந்து பிராண்ட் அதுக்கு பிளக் அண்ட் ப்ளே வருது. எந்த விதமான வாரண்டி இஷ்யூஸ் எதுவுமே வராது. ஸோ நிறைய பேர் வந்து ஆடியோ என்தூசியஸ்ட் இருக்காங்களே, அவங்க வந்து வாரண்டி இஷ்யூ வரக்கூடாதுங்கும் போது இந்த மாதிரி பிளக் அண்ட் ப்ளே ரிமூவ் பண்ணி எப்படி மாற்றிக்கலாம், மாற்றி நம்ம ஸ்டைல் நம்ம டியூன் பண்ணிக்கலாம். அதை ஒரு வண்டி பண்ணிட்டு இருக்கிறது. உங்க வண்டிலையும் இஎஸ்கியூ பண்ணியிருக்கோம். பேபி இஎஸ்கியூ, அதாவது பார்ட்டிஸ் ஜஸ்ட் பாட். ஏன்னா நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஃபேமிலி ட்ரிப்ஸ் நிறைய போக ஆரம்பிச்சிட்டோங்கண்ணா. ஃபேமிலி ட்ரிப்ஸ்னு போகும்போது இப்போ மோஸ்ட்லி அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆடியோ இருக்காது. அப்போது ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக மறையூர் போயிருந்தோம். அங்கேயே வந்து ஃபிஷிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளேஸ் இருந்துச்சு, ஆறு இருந்துச்சு, குளிக்கிறதுலாம். அங்கெல்லாம் போனோம்னா ஜஸ்ட் வந்து நம்ம அந்த இஎஸ்கியூ செட்டப் யூஸ் பண்ணலாம், பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கு. ஏன்னா எங்கே ஒரு கேம்ப் ஃபயர் போட்டோம்னா நமக்கு வந்து அந்த குவாலிட்டியான ஆடியோ எக்ஸ்போர்ட் நம்ம ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது.
பட் இந்த மாதிரி எடுத்துட்டு போகும்போது ஒரு ஃபைனஸ்ட் ஆடியோ குவாலிட்டி நம்ம கேட்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அதான் அது வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இப்போ உங்கள் பேக் டோர்லேருந்து நம்ம வந்து வெளியே கேட்குற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதயம். ஆமாம், ஃப்ரண்ட்ல இருந்து. ஆனால் இந்த ஒயரிங் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இதை பற்றின ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேங்க. எந்த மாதிரி ஒயரிங் பண்ணணும்? அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு கார் வழியை பண்ணும்போது என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் நம்ம மாற்றமோ எல்லா இடத்துலையும் ஒரு ஃபியூஸ் இருக்கணும். அதுதான் மெயின் ப்ரொடக்ஷன். ஃபியூஸ் நம்ம மாட்டும் போது தான் நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ ஃபியூஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ எங்கே எல்லாம் என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுறோமோ அதுக்கு ஒரு ஃபியூஸ் கொடுத்தே ஆகணும். அப்பதான் டெடிகேட்டடா அதுல பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அந்த ஃபியூஸ் மட்டும் போகும் டைரக்டா, இல்லாட்டி வேற விதமான ப்ராப்ளம் இழுத்துட்டு வரும். ஸோ ஃபியூஸ் இஸ் மஸ்ட். ஏன்னா நான் வந்து ஹைபிரிட் கார் வாங்கிட்டு மாடிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது எல்லாத்துக்கும் கேட்டது ஹைபிரிட்ல பண்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் எலக்ட்ரிக்லேயே பண்றாங்க, பட் காரணம் என்ன, எப்படி இதை வந்து சேஃபா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. மெயினா ஒவ்வொன்றுக்கும் டெடிகேட்டடா நம்ம ஃபியூஸ் லைன் கொடுக்கும்போது எந்த ஒரு ஃபிளக்சுவேஷன்ஸ் நடந்ததுனால ஃபர்ஸ்ட் ஃபியூஸ் தான் போகும். ப்ராப்ளம் ஃபியூஸ் தான் போகும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர் கேஜ் யூஸ் பண்ணணும், அந்த ஒயர் கேஜ்க்கு ஃபியூஸ் பண்ணணும் ஒரு நார்ம்ஸ் இருக்கு. ஓகே, அதெல்லாம் பார்த்து நம்ம வைக்கணும். ஸோ நான் வெறும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒயர் திக்னஸ் கம்மியாக இருக்கும், ஃபியூஸ் ரேட் ஜாஸ்தி இருக்கும். ப்ராப்ளம் ஆனால் ஃபியூஸ் போகவே போகாது. ஓகே, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த அந்த ஒயருக்கு இந்த ஃபியூஸ் ஆம்பியர் இருக்கு, அது நமக்கு அந்த ஆம்ப்ஸ் இருக்கு, கரெக்டாக நம்ம போடணும் வைக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்லாமே உங்கள் ஃப்ரெண்டில் கொண்டு வந்து வச்சுட்டோம். சரிங்க. பெரும்பாலும் ஃபியூஸ் என்ன பண்ணுவோம்னா சில இடத்துல சீட் கடையில் வைப்போம். ஆனால் எப்படி ஃபியூஸ் இருக்குன்னா விசிபிளாக தெரியணும், ஈஸியாக மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ பேட் முன்னாடி பானட் பக்கத்தில் எல்லா செக்ஷன் இங்கே வந்துடுது உங்களுக்கு. ஓகே, அது தந்தாப்புல இங்கே இருந்தால் ஒயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் போகுது. எல்லாமே இண்டிவிஜுவல் ஃபியூஸ். நான் இந்த ஒயர்ஸை தான் பேசிகிட்டு இருந்தேங்க. இந்த ஒயர்ஸ்லாம் தெரியுது பாருங்க. ஆக்சுவலாக நான் பார்த்ததுல அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஹைபிரிட்டோட ஒயர்ஸ் போகும், பேட்டரிஸோட ஒயர்ஸ் போகும். அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து நான் சொல்ல வரேங்க. அது என்னன்னா எல்லாமே நம்ம ப்ராப்பராக ஸ்லீவ் பண்ணி கொடுக்கும்போது எந்த விதமான ஒயரிங் டேமேஜ் உள்ள வராது. லைக் ஒரு ஓஎம்ல மேனுஃபேக்சரர் சைட்ல இருந்து வந்து ஒரு லே அவுட் நடந்திருந்ததுன்னா எப்படி இருக்குங்க? அதே மாதிரி ஏன்னா நீங்க காம்படிஷன்லாம் போனப்ப நீங்க எனக்கு ப்ளூ பிரிண்ட்லாம் காமிச்சீங்க. அதே மாதிரி இப்போ வந்துட்டு காம்படிஷன் மட்டும் இல்லை, நம்ம வந்துட்டு கஸ்டமர்ஸ் வைக்கலாம் அப்படி தான் பண்ணுவோம். நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் தான் நம்ம ஊர் வர முடியாட்டி அவங்க லோக்கலுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். என்ன எந்த இடத்துல சோர்ஸ் ஆஃப் என்ன நடக்கலாம், ப்ராப்ளம் என்ன வேணா நடக்கலாம், ஆனால் சேஃபாக இருக்கக்கூடாது. அதுக்கு தான் ஃபியூசஸ் மஸ்ட். எது தொடரமோ ஃபியூஸ் வேணும். ஒரு சின்ன லைட் மானாலும் ஃபியூஸ் வைக்கணும், மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய வெஹிக்கிள்ஸ் கிட்ட வரும், வெளியே மாட்டெல்லாம் வரும், பார்த்தா முக்கியமாக ஃப்ரண்ட்ல ஃபியூஸே இருக்காது பேட்டரி பக்கத்தில். எவ்வளோ டேஞ்சர் தெரியுங்களா அது? ரெண்டாவது இந்த ஃபியூஸ் பக்கத்தில் எவ்வளோ லென்த் ஆஃப் ஒயர் இருக்குன்னு சொல்லி கணக்கு இருக்கு. ரொம்ப லென்த்தும் போகக்கூடாது, ஓகே, எந்த ஒயர் ஆடக்கூடாது. பாருங்க இதோட டிஸ்டன்ஸும் கணக்கு கம்மியாக இருக்கும், டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி போகும், சேஃபாக இருக்கும். ஓகே, ஆமாம், ஒயர் ஆடலாம். ஏன்னா ரேட் ப்ராப்ளம் இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தி, அதுக்கு அடிச்சு என்ன வேணா பண்ணி விட்டுரும். ஸோ சேஃப்டி இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்க, ஓகேங்க. இந்த ஒயர் இவ்வளவுதான் லென்த்னா இவ்வளவுதான் இருக்கணும், இவ்வளவுதான். இது வந்து ஷார்ட்டஸ்ட், இது மேக்ஸிமம் கொஞ்சம் கூட லென்த் போகலாம், பட் நமக்கு பக்கமா இருக்கனா இப்படி கொடுத்துடலாம். ரெண்டாவது இதுல எர்த் எடுத்துருக்கோம், இண்டிவிஜுவல் எர்த் நம்ம போடுவோம், அதுவும் பாருங்க ஒரிஜினல் மாதிரி இருக்கும். ஒரிஜினல் மாதிரி இருக்கு. இது நீங்க இப்ப காமிக்கும் போது தான் இது வந்து நாம பண்ணிருக்கோம் அப்படின்னு நான் வந்து ஓஎம்ல வந்தது அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். டிக் பின்னழகு பின்னாடி போயிடலாங்களா? தாராளமா. இந்த வண்டியோட அந்த வண்டி அதாவது ஸ்டைலா, அதாவது ஆரமும் ஜிஎஸும் கொலாப் பண்ற மாதிரி அந்த பின்னழகு அதே மாதிரி வச்சிருக்கோம். இந்த வண்டியோட மொத்த அழகு ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ். ஸோ இங்கே என்னென்ன நான் பயன்படுத்தியிருக்கோம்? ஸோ இங்கே ப்ராசஸர், ஓகேங்கண்ணா, இங்கே ஒரு மோனோ பிளாக். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் முடிஞ்சு கம்மி பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ப்ராசஸர் இன்பில்ட் ஆம்பிளிஃபையர் இது. இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்குன்னா ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ்க்கு பேக் ஸ்பீக்கர்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். இன்னொன்று உங்கள் வண்டியில் ஸ்பெஷல் பண்ணியிருக்கோம்னா சென்டர் ஸ்பீக்கர் மாட்டியிருக்கோம். ஆமாங்க, ஆமாம், சென்டர் ஸ்பீக்கர். ஸோ என்ன பண்ணணும்னா சென்டர் ஸ்பீக்கர் அதாவது மோஸ்ட்லி அந்த ஹியூமரை வந்து இந்த ஹியூமர் அவாய்ட் பண்ணிருங்க, எடிட்ல தூக்கிடுறேன். இல்லை என்ன பிராண்டுன்னு சொல்லணும்லங்க, மோஸ்ட்லி மியூஸ்வே. ஸோ இதெல்லாம் அதே மாதிரி க்ரூவெல்லாம் எடுத்து இது ரெண்டாவது உங்க ஒரிஜினல் பேட் இருக்கு இல்லைங்களா, ஆமாங்க, அது வச்சு க்ளோஸ் பண்ணி சேஃப் ஆயிரும். சேஃப் ஆயிரும். அதுதான் மேஜரா நான் நோட் பண்ணிருக்கேன். பேட் அங்க இருக்குது, அங்க இருக்குது. ஏன்னா நான் மேஜரா பிரான்ஸ்ல இருந்து இதுக்கு வந்தது வந்து பாத்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து வீட்டுல வேணும் நாங்கள் நிறைய ட்ரிப்ஸ் போறனால இப்போ இந்த பேடை வச்சுட்டாங்க. இங்க இருக்கிறதுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை. அழகா திங்ஸ் நம்ம வேலை வச்சுக்கலாம், எல்லாம் ஏத்திக்கலாம், எல்லாமே வச்சுக்கலாம். அடுத்து அந்த பேபி ஜஸ்ட் பாண்ட் பேபி எஸ்கியூஎல். ஆக்சுவலா இந்த கல்ச்சரை நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதான் நிறைய பேர் விரும்புறாங்க. ஸோ அதில் வந்துட்டு உங்க வண்டியில் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் இது பெரிய வேலை இல்லை. என்னன்னா இந்த ஸ்பீக்கர் வந்துட்டு இஎஸ்கியூக்காக வரக்கூடிய ஸ்பீக்கர். ஓகேங்களா. இதில் பெரும்பாலும் நம்ம ட்வீட்டர் எங்கே மாட்டுவோம், இங்கே மாட்டுவோம். ஆமாம், உள்ள கேட்குறோம். ஆனால் அது ஏன் வெளியே வச்சிருக்கோம்னா டோர் ஓப்பன் பண்ணி கேட்கும்போது கொஞ்சம் வைடா இருக்கும். ஓகே. ஸ்பீக்கர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இது எஸ்கியூக்கு போகிற ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, இஎஸ்கியூ போகிற ஸ்பீக்கர்ஸ். இங்கே வைக்கும்போது என்னன்னா சவுண்ட் எல்லாமே இங்கே இதுக்குள்ளார முடிஞ்சிடும். இங்கே இருக்கும்போது கொஞ்சம் சவுண்ட் வைடாக கேட்கும். ஸோ நீங்கள் வெளியே கேட்கும்போது பெட்டராக இருக்கும். அதுக்காக அதுக்குன்னே வரக்கூடிய ஸ்பீக்கர்.
டெமோ பண்ணலாமா? ஓகே. பேபி எஸ்கியூஎல். பேபி எஸ்கியூஎல். தப்பு பாருங்க, தப்பு. For a common man, this is more than enough. ஹைஸ் நல்லா இருக்கும். ட்ரிபிள் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம போடும்போது ட்ரிபிள் இல்லை. இன்னும் அதுக்காக வரைக்கும் காமெண்ட் இருக்கு. அந்த டெடிகேட்டட் DSKL ஸ்பீக்கர்ஸ் ஓட டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? ரெண்டாவது நம்ம சப் 8 இன்ச், இதே 10 இன்ச் 12 இன்ச் போனா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நமக்கு எங்க இந்த பேக்கேஜிங் இதுக்குள்ள அதுக்குள்ள கரெக்டா உட்காரணும். உள்ள போயிடலாமா? அடுத்து உள்ள உள்ள என்ன பண்ணியிருக்கிறோம். எஸ்கியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக 3-way செட்டப்புங்கண்ணா. இதை பற்றி அப்படியே கொஞ்சம் சொல்லிட்டு இப்போ நம்ம ESQL பார்த்துட்டு பேபி ESQL பார்த்துட்டோம். ஏமோன்னு சூப்பராக இப்போ நம்ம போகிறது வந்து எஸ்கியூ. ஸோ இதில் எஸ்கியூ என்ன பண்ணியிருக்கோம்னா உங்கள் கம்பெனி பிளேயர் ரீட்டைன் பண்ணி வச்சு தான் நம்ம ஸ்பீக்கர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறோம். ஸோ எப்போவுமே கஸ்டமர்ஸ் பெரும்பாலும் வந்தாலும் என்ன சொல்கிறேன்னா அவங்களோட பிளேயர் நல்லா இருந்தால் ரீட்டைன் பண்ண சொல்லிடுவேன். ஸ்பீக்கர்ஸை மாற்றிட்டு அப்புறம் ஃபியூச்சரில் வேணாலும் ஹைரஸோ அந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம். அதை ஸோ நம்ம பிளேயர் டீசெண்டாக இருக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தா அதனால் நல்லாயிருக்கும், அவுட்புட் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ மெயின் ப்ராசஸர் போட்டிருக்கோம். ஸோ ப்ராசஸோட வேலை என்ன பண்ணணும்னா ஜென்ரலி கம்பெனி பிளேயர் மூலியமா பாடும்போது உங்களுக்கு எல்லாமே லெஃப்ட் சைட் ரைட் சைட், அதாவது அதுலேயும் ஸ்டீரியோ தான் இருக்கும். ஆனால் நீங்கள் டிரைவிங் சீட் உட்காரும்போது என்ன ஆகுனா எல்லாமே ரைட் சைடில் இருக்கும், லெஃப்ட் சைட் ஸ்பீக்கர் கேட்காது. ஸோ அது என்ன ஆகுனா பார்ஷியலி மோனோவாக தான் பாடும். ஸோ ப்ராசஸர் என்ன பண்ணணும்னா அது என்ன ஒர்க் பண்ணுவோம் நம்ம பண்ணுவோம்னா ஸ்டேஜ்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். ரைட் சைட் ஸ்பீக்கர் நீங்கள் டிரைவிங் சைட் உட்காந்துருக்கீங்க, இந்த ரைட் சைட் ஸ்பீக்கர் என்ன பண்ணுவோம்னா டிலேயாக பாட வைப்போம். இதை ஃபஸ்ட்டு பாட வச்சு அப்புறம் இது பாட வைக்கும்போது என்ன ஆகுனா எல்லாமே உங்களுக்கு வந்து சென்டராக கேட்கும். ஸோ சென்டரில் கேட்கும்போது என்ன ஸ்பெஷாலிட்டினா இங்கேருந்து வரக்கூடிய சவுண்ட் இருக்கு இல்லைங்களா, டிலே பண்ண வச்சுட்டு இந்த லெஃப்டோட சவுண்ட் எல்லாமே லார்ஜாக கேட்கும், ஒய்டாக கேட்கும். எந்த விதமான நோட்ஸ் எனக்கு அது பார்ஷியலாக இருக்காது. இப்போ வந்துட்டு ப்ராசஸர் ப்ராப்பராக நம்ம வந்துட்டு ஸ்டேஜிங் டியூன் பண்ணாமல் ஆகும்னா நிறைய சவுண்ட் சப்ரஸ் ஆயிரும். உங்களுக்கு நிறைய சவுண்டு வந்துட்டு ரொம்ப கம்மியாக தின்ன கேட்டுரும். ஸோ எல்லா ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸும் பெருசாக கேட்கணும்னா டைம் ப்ரொடக்ஷன் ப்ராப்பராக இருந்தால் தான் அது கேட்குறது நல்லாயிருக்கும். வோக்கலிங்க ட்ரிபிளிங்க ஸோ அவங்க எப்படி ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்களோ. ஆடியோனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் கேட்டுட்டு 11 நிமிஷம் தலைவலி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கக்கூடாது. இந்த மியூசிக்காகவே நீ ட்ரைவ், அதாவது டீ சாப்பிட்ற நிப்பாட்டணும்னு தோணக்கூடாது, போயிட்டே இருக்கணும், ஃபியூலுக்கு நிப்பாட்டணும். ஸோ அப்போ என்ன நம்ம பண்ணிக்கணும் சார் பார்க்கலாம். அதெல்லாம் இது ஜென்ரலி நீங்கள் சொல்கிற மாதிரி தான் யூஸ்வலி இது டெமோ ட்ராக்கு. ஆனால் இந்த டெமோ ட்ராக் எப்படின்னா 2026 இப்போ லேட்டஸ்ட் இந்த இதுதான் லான்ச் ஆயிருந்தது. ஸோ இந்த டெமோ ட்ராக்கில் என்னன்னா செப்பரேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். சவுண்ட் ஸ்டேஜ் ஒரு விஷயம் செப்பரேஷன்ஸு. இப்போ இந்த இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் வந்துட்டோம்ல. Many years ago, when mobile music came to life, a small group of audio enthusiasts founded Emma. Emma, the car lifestyle network. ஸ்டேஜிங் நல்லா கிளியராக கேட்க முடியும். ரெண்டாவது லெஃப்ட் அண்ட் ரைட் ப்ராப்பராக கேட்டுச்சோம் கேட்டுச்சுங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா உங்கள் வண்டியில் சென்டர் ஸ்பீக்கர் மாட்டிருப்போம்.
இந்த ஸ்பீக்கர் மாட்டியிருக்கும். ஆனால் இந்த சென்டர் ஸ்பீக்கரை வந்துட்டு கரெக்டான லெவலில் வைக்கிறனால உங்களுக்கு வந்து ஸ்டேஜிங்கும் வந்து கெடுக்கல. நார்மலி வந்துட்டு லெஃப்ட் ரைட் கொடுப்போம், சென்ட்ரல் வாய்ஸ் கேட்கும். ஸோ சென்டரில் வரக்கூடிய சவுண்ட் இஸ் இல்யூஷன் சவுண்ட் இதனால் கொடுத்துருந்தது. இப்போ பர்பஸாக ஸ்பீக்கர் கொடுத்துருக்கும் போது அந்த இல்யூஷன் சவுண்டை வந்துட்டு ஒரு சின்ன ஒரு புஷ் கொடுக்கும். ஸோ புஷ் கொடுக்கும்போது அந்த வோக்கலில் எல்லாமே கொஞ்சம் திக்காக காமிக்கும். நீ இவங்க மியூசிக் டேரக்டர்ஸ் இந்த மாதிரி கம்போஸ் பண்ணுவாங்க. நான் ஜென்ரலி சென்டர் தான் அதிகமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்க கொடுப்பாங்க. லெஃப்ட் ரேட் கம்மியாக இருக்கும். நீங்கள் ஹெட்ஃபோனில் நிறைய கேட்டு பாருங்கள். சென்டரோட இமேஜ் இருக்கு இல்லைங்களா, நிறைய சவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சென்டர் நிறைய கொடுப்பாங்க. ஸோ நிறையா ஃப்ரீக்வன்சி பேண்ட் நிறைய சென்டரில் இருக்கும். ஸோ அந்த சவுண்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சென்டர் ஸ்பீக்கர் ரொம்ப இருக்கும். ரெண்டாவது கரெக்டான சாய்ஸ் ஸ்பீக்கர் கொடுங்க சென்டரில். அதில் ஒயிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர் மாட்டணும். ரெண்டாவது ப்ராப்பராக டியூன் பண்ணாட்டி கத்திடும். இப்போது உங்களுக்கு நான் சேனல்ஸ் காமிக்கிறேன், லெஃப்ட் ரைட் சென்டர் காமிக்கிறேன். சென்டரும் பாடுது, ஆனால் உங்களுக்கு வந்து எதுவுமே கெடுக்காது. நான் சொல்கிற இடத்துல சவுண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் நான் டிரைவிங் போர்டு எப்படி வருவீங்க ஸ்ட்ரெயிட்டாக நார்மல். ஏன்னா காது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். கொஞ்சம் மாறினாலும் ஸ்டேஜ் மாறும். ஓகே, விஷயம் அதாவது இந்த பொசிஷனில் தான் உட்காரும். இப்போ எனக்கு எப்போவுமே வந்து கஸ்டமர்ஸ் இஸ் ஜட்ஜ் ஃபார் மீ. கஸ்டமர்ஸ் நான் காம்படிஷன் போல போயிருக்கேன். பட் எனக்கு கஸ்டமர்ஸ் ஜட்ஜ். அவங்களை உட்கார வச்சு ஜட்ஜ் எப்படி ட்ரீட் பண்ணுவேன் அவங்களுக்கு சொல்லணும். நம்ம ஹெட் இப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும், எப்படி அவங்களுக்கு எப்படி வச்சு அந்த மாதிரி கஸ்டமர் உட்கார வச்சு இப்படி தான் உட்காரணும்னு சொல்லுவேன். அதில் அப்போ தான் ஸ்டேஜிங் ப்ராப்பராக உங்களுக்கு தெரியும். Left. ஆப்வியஸ்லி லெஃப்ட் ஹேண்ட் கேட்கும்போது எல்லா சவுண்டும் இங்கே தான் இருக்கும். பேஸ் உங்கள் கேட்டிருக்கும். கவனிச்சு பார்த்தீங்களா, எல்லாமே லெஃப்ட். இந்த சைடு இந்த கார்னர் வந்துருக்கும், எல்லாமே லெஃப்ட் இருக்கும். ஆனால் சென்டரும் சேர்ந்து தான் பாடுது கூட. இப்போ ப்ளே ஆனப்போ சென்டர் ஸ்பீக்கர்ஸும் ஓகே ஓகே ஓகே. ஆனால் இங்கே தான் அதிகமாக பொசிஷனிங் அங்கே தான் வருதுங்க. இந்த கார்னர் கரெக்ட் இல்லைங்களா? லெஃப்ட் கார்னர். இப்போ என்ன நீங்கள் லெஃப்ட்டில் கேட்டிங்களோ அதே தான் ரைட்டில் ரெப்ளிகேட் ஆகணும். Right. கவனிச்சிக்கலாம், எல்லாமே அந்த சைடு இருக்கும். ஸோ இது என்ன காமிக்கும்னா உங்கள் ஸ்டேஜ் வைடுன்னு சொல்லக்கூடிய விஷயம். அதாவது இந்த சைடு இந்த பார்டர்லேருந்து கேட்கணும் சவுண்டு. இங்கே வருது, இங்கே கேட்கணும், இங்கே கேட்கணும், எக்ஸாக்ட் இங்கே கேட்கணும். இப்போ நீங்கள் லெஃப்ட்டில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாம் அந்த அந்த பெல் சவுண்ட்ஸ் இங்கே இருந்திருக்குமே. இந்த லெவல் இது ஸ்டேஜ் ஹைட்டு. ஓகே. ரெண்டாவது இது ஒட்டிக்கிறது எல்லாமே அல்கண்டாரா மெட்டீரியல். ஸோ அல்கண்டாரா மெட்டீரியல் என்னன்னா இது ஒரு பர்பஸ் தான். ஏன்னா சவுண்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. இங்கே நிறைய சவுண்ட் பவுன்ஸ் ஆகக்கூடாது. அதுக்காக இந்த இதே வந்து பெயிண்ட்டோ அல்லது நம்ம வந்து ரெக்ஸினில் ஓட்டோம்னா சவுண்ட் நிறைய உங்களுக்கு பவுன்ஸே வரும். அதுக்காக அல்கண்டாரா ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒட்டுறது இங்கே. Left center. கரெக்ட். இதில் சென்டரும் சேர்ந்து பாடுது, ஆனால் இங்கே தான் கேட்குது பாருங்க இந்த சவுண்ட். கரெக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதாவது ஸ்டேஜுக்கு மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்போ தான் எல்லா ஃப்ரீக்வன்சி எல்லா பேண்ட் சவுண்ட் நம்ம கிளியராக கேட்கும். இல்லாட்டி என்ன ஒன்று பர்டிகுலர் ஒரு சில சவுண்ட் மட்டும் ரொம்ப ஜாஸ்தி பெருசாக காமிக்கும், சில சவுண்டை வந்துட்டு கம்மியாக காமிச்சிடும். அப்படி காமிக்கக்கூடாது. எல்லாமே ஒரே லெவலில் இருக்கணும். இப்போ இதாச்சுன்னா இன்னொரு ட்ராக் இருக்குது. இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டை நீங்கள் வந்து விஷுவலாக பார்க்குற மாதிரி இருக்குது. எப்படின்னா லெஃப்ட்லேருந்து ஒரு சவுண்டு அப்படியே ட்ராவலாக ரைட் வரைக்கும் வரும், ரைட்லேருந்து ஒரு சவுண்ட் அப்படியே ட்ராவலாக லெஃப்ட் வரைக்கும் வரும். இந்த சவுண்டு வந்துட்டு பேலன்ஸ்டாக இருக்கும். நீங்கள் சவுண்டு விஷுவலாக பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் பெல் சவுண்டுங்க இருக்குங்களா, காதில் லைக் அது ஃப்ளோ ஆகுறது எனக்கு அப்படியே கிளியராக தெரியுதுங்க. அதான் சொல்கிறேன், இந்த பெல் சவுண்ட் எங்கெல்லாம் இருக்கும். நீங்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேலே இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அந்த ஸ்டேஜ் ஹைட்டால தான் கேட்குது. அண்ணனுக்கு நான் என்னென்ன சொல்கிறேன்னா அண்ணனுக்கும் பின்னாடிக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த ரெண்டு சீட்டுக்கும் ஸ்டேஜிங் ப்ராப்பராக இருக்கும். நீங்களே வாசிங்களா? சூப்பராக இருக்கும். ஐயோ, அது பேஸ் உளுந்தும் போது காம் பிஃபோர் த ஸ்டாம் அப்படின்ற மாதிரி அப்படியே லைட் நோட்டில் போய் அப்படியே மெதுவாக ஸ்டார்ட் ஆகும். இந்த ட்ராக் நீ போயிட்டே இருக்கும், எண்டெல்லாம் நல்லா இருக்கும். சரி, இது முடிஞ்சதுங்களா? வில் கோ டு த ரியாலிட்டி. நம்ம 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 கூட அட்டாச் ஆகக்கூடிய ட்ராக்ஸ். இது ஒளியிலேவா இல்லை ஒளியிலே ஃபஸ்ட்டு போடுவோம். ஏன்னா ஃப்ரான்ஸில் தான் ஃபஸ்ட்டு கேட்டோம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அதுதான். ஒளியிலே
தெரிவது தேவதையா ஒளியிலே தெரிவது தேவதையா உயிரிலே கலந்தது நீ இல்லையா இது நெசமா நெசமில்லையா நினைவுக்கு தெரியலையா Yes. நடப்பது என்னென்ன அது வெயிட் பண்ணதே இந்த பேஸ்க்கு வோக்கல் எப்படி இருக்கு? அதாவது முதல்ல இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆடிபிளாக ஃபீல் ஆகுதுங்கண்ணா அப்போ. அதாவது சென்ட்ரல் ஸ்பீக்கர்னால கொஞ்சம் வால்யூம் தாராளமா. கனவு தேவதையே நிலவு நிலானே உன்னிழலும் நகரே சந்திரனை தொட்டது யாராம் ஸ்ட்ராங்கர் அடியாம் ஸ்ட்ராங்கர் சத்தியமாய் தொட்டது யார் நான் தானே அடி நான் தான். எப்படி சீரும் சிறப்புமா எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டீங்க. அருமை. ஃபைனலாக வந்து நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். இப்போ தான் வந்து ஒரு டெலிவரி எடுத்த ஒரு ஃபீல் இருக்குது. கார் புதுவழி எடுத்த ஃபீலே இப்போ தான் இருக்குது. ஒரு திருப்தி. ஆடியோ போய் அருமையான தேங்காய் பண்ணு கொடுத்தாரு, அருமையான டீ கொடுத்தாரு, வடை போண்டா பஜ்ஜி எல்லாம் கிடைச்சது. நம்ம அருமையான ஒரு சந்தோஷம். ஆடியோ கொடுத்தாரு, அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. அது நமக்கு வந்து சோறு கண்டு பக்கம் சொர்க்கம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டியூனிங்ஸ் கொடுத்துருக்காப்ல. டிரைவர் சீட்டில் நான் உட்காந்தா கேட்கறதுக்கு ஒன்று, பேசஞ்சர் சீட்டில் உட்காரோம்னா பேசஞ்சர் சீட்டில் கேட்கறதுக்கு ஒரு டியூனிங் ஸ்டேஜிங்க. ஓ அப்படி மாற்றிக்கலாமா? ஓ ப்ரீசெட்டில் மாற்றிக்கலாம். ஓ சூப்பர். ப்ரைட் ஆஃப் கோயம்புத்தூர் இன்னைக்கு வந்து. ஏன்னா இன்னைக்கு வந்துங்க இந்த கார் ஆடியோவில் வந்து ஒரு ஃபாரினில் போய் நம்ம தாய்லாந்து போய் அங்கே கார் வாங்கி அங்கே அத்தனை இதையும் மாட்டி இங்கேருந்து பசங்களை கூட்டிகிட்டு போய் அரிசி பருப்பில் எடுத்துகிட்டு போய் அங்கே சமைச்சு மாதக்கணக்காக கொந்து சாப்பிட்டு அவ்வளோ ஒவ்வொரு ஃபைனல்ஸ் நம்ம ஒன்று ஃபைனல்ஸ் போவேன், செமிஃபைனல்ஸுக்கு போவேன். அந்த மாதிரி போகும்போது எல்லாமே இதில் ஒரு மிக பிரம்மாண்டம். இந்தளவுக்கு வந்து யார் மெனக்கெட்டு பண்ணுறாங்களா இல்லை. ஆடியோவில் வந்து ஒரு நாடி நரம்பு ரத்த சத புத்தி அத்தனை கலந்த ஒருவர், 9 கிரகங்களில் உச்சம் பெற்ற ஒருவர். அவங்க மட்டும்தான் இந்த மாதிரிலாம் வேலை செய்ய முடியும் சாமி. அது பேஷனேட்டாக எடுத்து பண்ணுறதுனால தான் எண்ட் ரிசல்ட் வந்து அப்படி இருக்குது. நம்ம நிறைய பேர் வந்து கேட்பாங்க, பட்ஜெட் கேட்பீங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு காருக்கு ஒவ்வொரு பட்ஜெட் வரும். நீங்கள் என்ன பட்ஜெட் வந்து சொல்லிடுங்க. உங்களுக்கு 50,000 ரூபா தான் பட்ஜெட் இருக்குன்னா நீங்கள் 50,000 கொடுத்துருங்க. இந்த பட்ஜெட் என்ன பண்ண சொன்னீங்களோ பண்ணிடுவார். 75 1 1.5 2 5 லட்சமா 10 லட்சமா அது வரைக்கும் போகலாம். போயிட்டே இருக்கலாம். இன்ஃபினிட்டி. ஏஷியால ஹையஸ்ட் ஆஃபீஸ் நம்ம தான். டாக் ரேஸ் நம்ம தான் வச்சிருக்கோம். சூப்பர். இந்த வருஷம் 5 அடிச்சிருவோம். 100 கன்ஃபார்ம் 100. இது வரைக்கும் வந்து 3 இயர்ஸா வந்து ஏஷியன் ஹையஸ்ட் ஆஃபீஸ் நம்ம தான். நம்ம தான் ஏசியாலேயே ஸோ ஆடியோ பிரியர்களுக்கு ஏற்ற ஒரே இடம். ஆமாம். சரி, அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறதான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி பேர் குடும்பம் இருக்கும். அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனதில் நம்ம நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அது சஜிச்சிட வேணாம். பொறுப்பை போய் பொறுப்பை வாங்க. டாடா, டேக் கேர், பாய். நன்றி. நன்றி 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 நன்றி.